வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானாசிரியர் பொறுப்பும் தகுதியும் அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் சொன்ன விஷயங்களை வாசித்து கொண்டிருக்கிறோம். இதில் நேற்றைய பகுதியில் ஒரு டாக்டருக்கு ஈக்குவலாக ஞானாசிரியனை சுவாமிஜி அவர்கள் சொல்கிறார். எப்படி ஒரு டாக்டர் உடலில் உள்ள நோய்களை துன்பத்தை தீர்க்கிறாரோ அதே மாதிரி உயிரில் உள்ள பதிவுகளை களைந்து நல்ல முறையில் ஆன்ம உணர்வு பெறுவதற்கு, இறை உணர்வு பெறுவதற்கு உதவுற காரணத்தினால ஞானாசிரியர்களும் கூட ஒரு வகையில் டாக்டருடைய கடமைகளை தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதில் எந்த பேதமும் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் ஒரு டாக்டர், வைத்தியர் மருந்துகளை கொடுக்கணும், பொருளாசை இருக்கக்கூடாது, அதே மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஞானாசிரியனும் கூட தன்னிடம் வருபவர்களை எந்த வேறுபாடும் இல்லாமல் ஆன்மீக விஷயத்தில் உயர்வதற்கான வழிகளை காட்டணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல ஞானாசிரியர்களை சுவாமிஜி அவர்கள் வைக்கிறாரு. ஏன்னா இது பிறவியையே தீர்க்கக்கூடிய ஒரு பயணத்துக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியதுனால ஞானாசிரியர்களுடைய பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உயர்வானதாக இருக்கிற காரணத்தினால ஞானாசிரியனும் கடவுளுக்கு ஈக்குவலானவன் தான். எப்படி டாக்டர் ப்ரொஃபஷன் நோபல் ப்ரொஃபஷன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஞானாசிரியனுடைய இந்த தொண்டும் கூட ரொம்ப முக்கியமான புனிதமான ஒரு தொண்டு. அப்படி வந்தவங்க ஞானாசிரியனை ரொம்ப போற்றும் பொழுது அதிலெல்லாம் மனம் மயங்கிடக்கூடாதுங்கிறத அடிக்கடி வலியுறுத்தி திரும்ப திரும்ப சொல்கிறார் சுவாமிஜி. ஏன்னா மனம் மயங்கி, புகழுக்கு மயங்கி தன்னுடைய பணிகளை நல்ல முறையில் செய்ய முடியாமல் போயிடக்கூடாது. புகழுக்கு மயங்காமல் மேலே 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 சர்வீஸை விரிவுபடுத்தி கொண்டே போகணும் அப்படிங்கிறது தான் சாதாரண டாக்டராக இருந்தாலும் சரி, ஞானாசிரியர்களாக இருக்கிறவர்களுக்கும் மெயினான குவாலிட்டியாக சுவாமிஜி சொல்கிறார். இன்றைய பகுதியில் இறைவனும் ஞானாசிரியனும் அப்படின்னு கம்பேர் பண்ணுறாரு. இறைவனுடைய ஆற்றல் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்குது, ஒரு ஞானாசிரியனுக்கும் இருக்குது. ஆனாலும் இறைவன்கிறது எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடிய பறந்து விரிந்த ஒரு தன்மை. மனிதன் வந்துற போது ஒரு எல்லை கட்டிய நிலை இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு ஆற்றில் ஓடக்கூடிய தண்ணிக்கும் குடத்தில் அதே தண்ணியை நம்ம மொண்டா கூட ஆற்று தண்ணியே தான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதே ஆற்று தண்ணி குடத்துக்குள்ளே வந்தோடனே ஒரு எல்லை கட்டிய அளவு வந்துடுறது. இப்போ குளத்தில் நம்ம ஆற்றில் கூட நம்ம படகு கூட விடலாம். ஆனால் அந்த குடத்து தண்ணியில் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இறையாற்றலுக்கு எல்லையற்ற ஒரு இது இருக்குது, மனிதனுக்கு எல்லை கட்டிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால என்கிட்ட இருக்கிற இறையாற்றலை வச்சுட்டு நான் யாருக்கு என்ன மாதிரியான உதவியை செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஞானாசிரியர்களும் அதை தான் எதிர்பார்க்கணுமே தவிர, எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து உதவிகளை செய்யணும். அந்த உதவியை பெற்ற ஒருவர் மனம் மகிழும் பொழுது, உயர்வான நிலைக்கு செல்லும் பொழுது ஞானாசிரியர்கள் சந்தோஷப்படலாமே தவிர, திருப்தி அடையலாமே தவிர அதில் மயங்கிடக்கூடாது. அதுக்கு மாறாக இந்த வகையில் என்னுடைய ஆற்றலை இன்னும் நான் எப்படி எப்படிலாம் உயர்த்தி கொண்டு, இன்னும் எப்படியெல்லாம் என்னுடைய தகுதிகளை வளர்த்து கொண்டு எல்லாருக்கும் உதவுறதில் முனைய முடியும், இன்னும் நல்ல பெட்டராக எப்படி நான் சர்வீஸ் பண்ண முடியுங்கிறதுல தான் முனைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஞானாசிரியர்களாக இருக்கிறவங்க சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இதெல்லாம் ஒரு மனவள கலைஞனுக்கே முக்கியமான தகுதிகள். அதுலேயும் ஞானாசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு தியாகங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். தியாகங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, தன்முனைப்பு அறவே ஒழிந்து இறைநிலையோடையே எப்போதும் மனதை கலக்க விட்டு கொண்டே இருக்கும் பொழுது தான் அந்த தன்முனைப்பு ஒழியும். உயிர்ங்கிறது இறைவனுடைய இயக்க மண்டலம், அறிவுங்கிறது இறைவனுடைய சுரூபமாகவே இருக்குது, உடல்ங்கிறது இந்த சமுதாயத்துடைய ஒரு நன்கொடை. இதில் நான்கிறது எங்கேருந்து வந்திருக்கு, நான்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு இறையுணர்வோடு நம்ம இருக்கும் பொழுது மட்டும்தான் ஈகோங்கிறது நம்மளை விட்டு நீங்கும். ஒரு ஞானாசிரியன் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக திடமாக அதையே பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். அறிவை இறைவனோடு இணைச்சிடணும். உடலை சமுதாயத்துக்கு அர்ப்பணம் பண்ணிட்டா
நான் அப்படிங்கிற ஈகோ எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தன்னுடைய அன்னையாரை உதாரணம் காட்டி ஞானாசிரியர்கள் எந்த மாதிரியான தியாகத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சுவாமிஜி அவர்கள் சொல்கிறாரு. சுவாமிஜியுடைய அம்மா ஊருக்காகவே உழைத்தவங்க. அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்களாம் ரொம்ப அக்கறையோட, எதுக்கு இந்த வயசில் கூட டே அண்ட் நைட்டாக கண்ணு முழிச்சிட்டு இந்த வீட்டில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அந்த வீட்டில் பிரசவம் பண்ணணும், இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஏதாவது காசு கீசு வாங்குறீங்களா? ஒரு காலனா காசு கூட வாங்க மாட்டேங்கிறீங்க, என்ன பிரயோஜனம்? இப்படி இழைச்சி ஓடா போயிட்டீங்களே, ஊருக்காகவே ஓடி ஓடி உழைக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா அப்படின்னெல்லாம் நிறைய பேர் அக்கறையோடு கேட்பாங்களாம். அப்போ சுவாமிஜியுடைய அம்மா அவங்க, ஏமா இந்த உடம்பு எடுத்துகிட்டு போக வரும்போது எடை போட்டு பார்த்து என்ன இவ்வளோ வெயிட் குறையுதேன்னு நான் கேட்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா? அதனால் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சர்வீசஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான ஞானம். இந்த மாதிரியான ஒரு ஞானம், தியாகம்தான் ஞானாசிரியர்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இறைவனும் ஞானாசிரியனும். இறைவனுடைய ஆற்றல் முழுவதும் ஒரு ஞானாசிரியனுக்கு இருக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்தும் போது மனித உருவிலேயே இருக்கும் ஒரு ஞானாசிரியனுக்கு ஒரு எல்லை வந்து விடுகிறது. குளமும் குடமும் மாதிரி என்று வைத்துக்கொள்ளுங்கள். குளத்திலே படகு கூட விடலாம். அதே குளத்திலிருந்து கொண்டு வந்துள்ள குடத்து நீருடைய உபயோகத்துக்கு ஓர் எல்லை வந்து விடுகிறது. அதேபோல் ஞானாசிரியனிடம் பேராற்றல் பெற்ற பரம்பொருளே இருந்தாலும் கூட உடலாலேயும் உடல் கருவிகளாலும் புலன்களாலும் அந்த ஆற்றல் எல்லை கட்டப்பட்டு விடுகிறது. இது வளரும்போது தன்முனைப்பு கரைந்துவிடும். எனவே என்னிடத்தில் இருக்கும் இறை ஆற்றலை கொண்டு யாருக்கு நான் என்ன உதவியை செய்யலாம் என்று ஞானாசிரியர் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அந்த உதவியை பெற்ற ஒருவன் மகிழும்போது, உயர்வடையும் போது ஞானாசிரியன் திருப்தியுறலாமே தவிர மயங்கக்கூடாது. மாறாக இந்த வகையில் எனது ஆற்றலை இன்னும் இன்னும் உயர்த்தி கொண்டு எனது தகுதிகளை எப்படியெல்லாம் பெருக்கிக் கொள்ளலாம், இதையும் விட மேலாக எவ்விதம் மனிதர்களுக்கு உதவி அருள் தொண்டாற்றலாம் என்பதில்தான் முனைப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இறைவனை இன்னும் இன்னும் நெருங்க வேண்டும். ஞானாசிரியன் தியாகத்தின் திருவுருவம். சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்பதெல்லாம் ஒரு மனவள கலைஞனிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஒரு ஞானாசிரியனிடத்திலோ அந்த மூன்றிலும் தியாகமே மேலோங்கி இருக்க வேண்டும். தன்முனைப்பு அறவே ஒழிந்து இறை உணர்வை முழுமையாக பெறும்போது தான் தியாக உணர்வு வரும். உயிரோ இறைவனுடைய இயக்க மண்டலம், அறிவோ தெய்வ சுரூபமாகவே இருக்கிறது, உடலோ சமுதாயத்தினுடைய ஒரு கொடை. இதில் நான் எங்கே இருக்கிறது, என்னுடையது எங்கே இருக்கிறது? இந்த கருத்தில் ஒரு ஞானாசிரியன் ஒன்றி இருக்க வேண்டும். அறிவை இறைவனோடு இணைத்தாயிற்றென்றால் உடலை சமுதாயத்துக்கு அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். இப்போது நான் என்றோ எனது என்றோ ஒன்றும் மிச்சமில்லை. அதுவே தன்முனைப்பு அற்ற இடம். தான் என்பது எப்போது வருகின்றது என்றால், தன்னை ஏதோ ஒரு உருவமாக, ஒரு பெரிய கட்டிடம் போல நினைத்து கொள்ளும்போது தான். ஞானாசிரியன் என்றால் சாதாரண மனிதர்கள் போல் இல்லை. அந்த மனிதர்களானவர்கள் தாங்கள் படும் பாடு, அல்லல் இவற்றிலிருந்து விடுபடுவது எப்படி என்று துடித்து கொண்டிருக்கும் போது அவற்றையெல்லாம் போக்கக்கூடிய வகையில் இறைவனாகவே இருந்து உதவிக்கொண்டே இருப்பவன் தான் ஞானாசிரியன். எனது அன்னையார். எனது அன்னையார் ஊருக்காகவே வாழ்ந்தவர்கள், ஊருக்காகவே உழைத்தவர்கள். உடல் தளர்ந்த முதிய வயதிலும் கூட ஊருக்கு உழைப்பதிலே அவர்கள் ஓய்ந்ததில்லை. இரவு பகலாக உழைப்பார்கள். அவர்களால் நன்மை அடைந்தவர்கள் நேரிலே வந்து அவர்களை புகழ்வதையும் அனுதாபப்படுவதையும் நானே கேட்டிருக்கிறேன். இந்த வயதிலே கூட இரவு பகலாக கண் விழித்து கொண்டு இந்த வீட்டிலே உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார்கள், அந்த வீட்டிலே பிரசவமாக வேண்டும் என்றெல்லாம் ஓடுகிறீர்களே, படும் பாட்டுக்கு காலனா காசும் வாங்குவதில்லை, என்ன பிரயோஜனம்? இப்படி ஓடாக இழைத்து வேறு போகிறீர்களே, இப்படி ஊருக்காகவே ஓடி ஓடி உழைப்பதை கொஞ்சம் குறைத்து கொள்ளக்கூடாதா என்று வருவோரெல்லாம் கேட்பதற்கு பதிலாக அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? கண்ணு, ஏமா இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு போக வரும்போது எடை போட்டு பார்த்து குறைகிறதே ஏன் என்றா கேட்க போயிறான்? உழைப்பினாலே அது ஓடாகி போனதால் அவனே ஒன்றும் வருத்தப்பட போவதில்லை.
நாம் ஏன் நம் உடம்பை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும்? இந்த சொற்களிலே எவ்வளவு ஆழம் இருக்கிறது என்று ஞானாசிரியர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் ஞானம். இந்த அளவிலே தியாகம் செய்வதற்குத்தான் ஞானாசிரியர்கள் தயாராக இருக்க வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.